சின்ன வயசில் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு விஷயம். அதுவே நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம், நம்ம அம்மா ஆனதுக்கப்புறம் அத சாப்பிட விட்டுருப்போம். யாரெல்லாம் அந்த மாதிரின்னு சொல்லுங்க. சின்ன வயசில நான் முருங்கக்காய் நெறைய சாப்பிடுவேன். பசங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் அத விட்டுட்டேன். வீட்ல மரத்தில நெறைய காய்ச்சா கூட நான் அத சாப்பிட்றத விட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு வீட்ல முருங்கைக்காயும், துவரங்காயும் நெறைய காய்ச்சிருந்தது. அத பறிச்சுட்டு சாம்பார் வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்கு சேர்த்து. எவ்வளோதான் வீட்ல வந்து முருங்கக்காய் மரத்தில நெறைய காய்ச்சிருந்தாலும், இல்ல கடையில வாங்கிட்டு வந்தாலும், பசங்க எப்ப சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ, அப்ப நான் அத சாப்பிட்றத விட்டுட்டேன். விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்ற அந்த 2 பீஸ் கூட பசங்க விரும்பி சாப்பிடட்டுமே அப்படின்னு நெனச்சு விட்டாச்சு. சாப்பிட தோணல கரெக்ட்டா சொல்லணும்னா. என்ன மாரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பாரே வச்சுட்டதுனால, லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் செஞ்சாச்சு. அந்த சாம்பார்ல கொஞ்சம் தனியா எடுத்து ஆறுறதுக்கு வச்சுட்டேன். ஏன்னா, அப்பதான் லஞ்சுக்கு அது கெடாம இருக்கும். நான் மார்னிங் ரொம்ப சீக்கிரமே லஞ்ச் பேக் பண்ணிடுவேன். அதனால அத ஆற வச்சு தான் பேக் பண்ணணும். அப்பதான் கெடாம இருக்கும். அதனால தண்ணீல நிறுத்தி ஆற வச்சாச்சு. கூட வந்து காரத்தில பச்சை மிளகா சேர்த்துருந்தது. குழம்புலேருந்து தனியா எடுத்து போட்டுட்டேன். அண்ட் கூடவே தொட்டுக்கிறதுக்கு பசங்களுக்கு மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலை சுண்டல் செஞ்சாச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு.